நீ பாவம் செய்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்து கிடக்கும், அது உன்னை ஆண்டு கொள்றதுக்கு முயற்சிக்கும். பட் யூ மஸ்ட் மாஸ்டர் இட், நீ அதை ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு அவனுக்கு உணர்த்தி கொடுத்தார். ஏன்னா ஃபர்ஸ்ட் மனுஷ கொலைபாதகன் அவன், அவனுக்கு புரிஞ்சுக்கிட முடியல. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. பரிசேயன் விபச்சாரம் பண்றத நோ பண்ணக்கூடாது, ரொம்ப கவனமா சரீரத்தை காத்து கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு கிருபையின் காலத்துல, உண்மைதான் விபச்சாரம் பண்ண கூடாது, உண்மைதான். ஆனால் ஒரு ஸ்திரீயை இச்சையோட தன்னுடைய உள்ளத்துல ஒருத்தன் பார்த்தாலே அவன் விபச்சாரம் செய்தாயிற்று. தாவீதுக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் அம்னோன். வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, அந்த அம்னோன் என்று சொல்லப்படுகிறவன் தன்னுடைய சகோதரியாகிய தாமாரை அவன் கெடுத்து போட்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவன் எப்பொழுது சரீர பிரகாரமாக கெடுத்தானோ அப்பொழுதுதான் இந்த உலகத்திற்கு அவன் பாவம் செய்தான் என்று தெரியும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவன் எப்பொழுது அந்த தாமாரின் மேலே மோகம் கொண்டானோ அப்பொழுதே தேவன் தீர்மானிச்சார், இவன் விபச்சாரம் பண்ணிட்டான். தேவன் விரும்புகிற வாழ்க்கை சரீர சம்பந்தப்பட்டது அல்ல, உள்ளான மனிதன் சம்பந்தப்பட்டது. நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். சரீர சுத்திகரிப்பு அல்ல, சரீர அலங்காரங்கள் அல்ல, சரீரத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவங்கள் அல்ல, வெளிப்படையான வாழ்க்கைக்கு காண்பிக்கிற அலங்காரங்கள் தேவன் விரும்புகிற அலங்காரங்கள் அல்ல. தேவன் விரும்புகிறது உள்ளான மனிதனின் துப்புரவு, உள்ளான மனிதனின் உண்மை, உள்ளான மனிதனுக்குள்ள இருக்கிற நீதி, உள்ளான மனிதனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த சரீரத்தின் அழுக்கை அல்ல, உள்ளான மனிதனின் அழுக்கை சுத்திகரித்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, நம்முடைய நேரம் கடந்து போய்விட்டது. அதனால நான் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க நாம கடமைப்படுவோம். இந்த ராத்திரி வேளையில ஒரு சேலஞ்சிங்கான ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். துப்புரவு, ஹோலினஸ், உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ற புளிப்பில்லாத அப்பங்களோட கூட கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது பொல்லாப்புடையவனா பார்க்க கூடாது, துர்க்குணமுடையவனாய் பார்க்க கூடாது, துப்புரவானவனாய் அவர் சொல்றாரு. ஆண்டவர் வரும்போது பவுல் சொல்றாரு, அவருடைய நாளிலே நான் துப்புரவுள்ளவனாய் இடரலற்றவனாய் நான் காணப்படும்படிக்கு விரும்புகிறேன். இதுல இந்த உலகம்லாம் ஒண்ணுமே கிடையாது. திருச்சபையே இது ஒண்ணுமே